ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தைச் சேர்ந்த உக்கிரப்பாண்டித் தேவர் இந்திராணி தம்பதிக்கு கடந்த 1908ஆம் ஆண்டு மகனாகப் பிறந்தவர்தான் முத்துராமலிங்கத் தேவர். வீரம், விவேகம், நேர்மையாகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்கத் தேவரின் பெயரையே வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் விரும்பியதால் அப்பெயரை வைத்ததாக கூறப்படுகிறது. முத்துராமலிங்கத் தேவர் 6 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது அவரது தாய் இந்திராணி இறந்துவிட்டார். இதனால் உக்கிரப்பாண்டித் தேவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணும் சிறிது காலத்தில் இறந்துவிட்டதால் மேலும் ஒரு பெண்ணை உக்கிரப்பாண்டித் தேவர் மணமுடித்தார். இதனால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் முத்துராமலிங்கத் தேவர் வளர்ந்தார். அப்போது கமுதியைச் சேர்ந்த ஆயிஷா பேபி என்ற முஸ்லிம் பெண்ணிடம் முத்துராமலிங்கத் தேவர் பால் குடித்து வளர்ந்துள்ளார். இதனால் அந்த முஸ்லிம் பெண்ணை முத்துராமலிங்கத் தேவர் ஒருபோதும் மறந்தது இல்லை. முத்துராமலிங்கத் தேவர் தனது 6 வயதில் கல்வி வாழ்க்கை தொடங்கினார். அந்த கால வழக்கத்தின்படி குருகுல வாழ்க்கையை கல்வியாக திண்ணைப்படிப்பு தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரிடம் கற்றார். இதன் பிறகு 1917ஆம் ஆண்டு கமுதியில் இருந்த அமெரிக்க மிஷன் ஆரம்பப் பள்ளியில் சேர்ந்து முத்துராமலிங்கத் தேவர் கல்வி பயின்று வந்தார். கடந்த 1924ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பை முடித்த முத்துராமலிங்கத் தேவர் மதுரையில் புகழ்பெற்று விளங்கும் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் உயர்நிலை கல்வி பயின்றார். ஒருநாள் சிறுவனாக இருந்த முத்துராமலிங்கத் தேவரிடம் ஆசிரியராக இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், "நீ இந்து, உன்னை ஒன்று கேட்கிறேன். இதோ இங்கே கீழே கிடக்கிறதே, இந்த கல்லும் தெய்வமா?" என்று சிறுகல் ஒன்றை எடுத்துக்காட்டி கேட்டார். அதற்கு சிறிதும் முகமாற்றமில்லாமல் சிரித்தபடியே முத்துராமலிங்கத் தேவர் பதில் சொன்னார், "ஐயா, ஒரு கல்லில் துணி துவைக்கலாம், ஒரு கல்லில் அம்மி அரைக்கலாம், மற்றொரு கல்லில் சுவாமி சிலை வடிக்கலாம். ஆனால் துணி துவைக்கும் கல்லில் துணியை மட்டும்தான் துவைக்க முடியும். அதை கடவுளாக தொழ முடியாது. அதேபோல அம்மிக்கல்லை அரைக்க பயன்படுத்துவதை விட்டுவிட்டு கடவுளாக யாரும் கும்பிடமாட்டார்கள். சுவாமி சிலையும் அப்படித்தான். அது வணங்குவதற்காக தொழுவதற்காக மட்டும்தான். அதில் துவைக்கவோ அரைக்கவோ முடியாது. ஆக கல் என்பது ஒன்றுதான். அதில் 3 விதமான செயல்கள் நிகழ்கின்றன. அதனால் கீழே கிடக்கிற இந்த கல்லை எடுத்து இதுவும் தெய்வமா என்று நீங்கள் கேட்டால் எப்படியா?" சிறுவனான முத்துராமலிங்கத் தேவர் இப்படி கேட்க அவரின் விளக்கத்தால் வாயடைத்துப் போன பாதிரியார் அன்றிலிருந்து தேவருக்கு பள்ளிக்கூடத்தில் இரட்டிப்பு மதிப்பை கொடுக்க துவங்கினார். இந்நிலையில் கடந்த 1927ஆம் ஆண்டு குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக பிரபல காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான சீனிவாசனை சந்திக்க முத்துராமலிங்கத் தேவர் சென்னை சென்றார். அப்போது சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்துக்கு முத்துராமலிங்கத் தேவரை அழைத்துச் சென்ற வக்கீல் சீனிவாசன் சிறப்பு பார்வையாளர் பகுதியில் அமர வைத்ததால் சுபாஷ் சந்திர போஸின் உணர்ச்சிமிகு உரையை கேட்டு விடுதலைப் போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முத்துராமலிங்கத் தேவர் தீர்மானித்தார். இங்குதான் அவரது அரசியல் வாழ்க்கை துவங்கியது. மேலும் இந்தியாவை விடுவிப்பதற்காக தனது உடைமைகளையும் தனது வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். அன்று முதல் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்திக் கொண்ட முத்துராமலிங்கத் தேவர் தூய்மையான கதராடைகளை விரும்பி அணியத் தொடங்கி முழு காங்கிரஸ்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார். வழக்கறிஞர் சீனிவாசனின் வீட்டில் வசித்தபோது பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவரின் தேசப்பற்று குறித்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அறிந்து கொண்டார். இறுதியில் தேவரால் ஈர்க்கப்பட்ட போஸ் அவரை கல்கத்தாவில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தாயிடம் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிலையில் 1935இல் நடந்த தலைவர் தேர்தலில் பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தியது காந்தியஜி. அவரை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார். இதனால் நேதாஜிக்கு ஆதரவாக பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவர் களத்தில் இறங்கியதால் தேர்தலில் வெற்றி பெற்றார். காங்கிரசின் பல கொள்கைகளில் முரண் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தபடியே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற இயக்கத்தை தொடங்கினார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் பணியாற்றத் தொடங்கிய முத்துராமலிங்கத் தேவர் தொடர்ந்து 3 முறை மக்களவைக்கு தேர்வானார். இந்திய அரசியலில் பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் 3 முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டது பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவர் மட்டுமே என்பதுதான் இன்று வரை வரலாறாக உள்ளது. முத்துராமலிங்கத் தேவர் ஒரு சிறந்த பேச்சாளர். தேவரை பற்றி கேள்விப்பட்ட திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தின் மகாராஜா, "நீங்கள் எங்க ஊர் கேரளாவுக்கு வந்து சொற்பொழிவு ஆற்ற வேண்டும்" என்று அழைத்தார். முத்துராமலிங்கத் தேவரும் அங்கே போய் சொற்பொழிவு ஆற்றினர். அன்றைக்கு இரவு திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்தின் இளவரசி முத்துராமலிங்கத் தேவரை பார்க்க வேண்டும் என்று அழைத்தார். முத்துராமலிங்கத் தேவரும் இளவரசி பாராட்டுவதற்காக அழைக்கிறார் என்று நினைத்து முத்துராமலிங்கத் தேவரும் சென்றார். அப்பொழுது இளவரசி தேவரை பார்த்து, "உங்களுக்கு திருமணமாகவில்லைதானே?" என்று கேட்டார். தேவரும், "ஆமாம், எனக்கு திருமணமாகவில்லை" என்று சொன்னார். "அப்படியென்றால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா?" என்று இளவரசி கேட்டார். இதைக் கேட்டதும் தேவர் அதிர்ச்சியடைந்தார்.
இளவரசை பார்த்து தேவர், எதுக்காக என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு ஆசை வந்தது என்று கேட்டார். அதுக்கு இளவரசி, உங்க பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது, அதே அளவுக்கு உங்களுடைய கம்பீரமான மீசை ரொம்ப அழகாக இருக்கின்றது, அதுக்காகவே உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று அந்த இளவரசி கூறினார். தேவர் ஒன்னும் சொல்லாமல் சென்று விட்டார். மறுநாளே தன்னுடைய மீசையை முழுவதுமாக மழித்துவிட்டு போய் சொற்பொழிவு ஆற்றினார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள், எப்படி உங்களால் இவ்வளவு அழகான மீசையை எடுக்க முடிந்தது என்று கேட்டார்கள். அதற்கு தேவர், ஒரு இளம்பெண்ணின் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்த இந்த மீசை காரணமாக இருந்தால் அந்த மீசையை துறக்க நான் தயார், எனக்கு அழகு முக்கியமல்ல, ஆன்மீகம்தான் முக்கியம் என்று தேவர் சொன்னார். முத்துராமலிங்கத்தேவர் பல சமூக சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றினார். 1920ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் பழங்குடியினர் சட்டம் அவரது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனையாக அமைந்தது. முக்குலத்தோர் சமூகத்திற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை எதிர்த்தார். மக்களை திரட்டி பேரணி நடத்தி பதிலளித்தார். 1937ஆம் ஆண்டில் நடந்த சட்டசபை தேர்தலில் ராமநாதபுரம் ராஜா சேதுபதி ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அவரை தோற்கடிக்க தேவர் ஒருவரால் தான் முடியும் என்று கருதிய காங்கிரஸ் வல்லபாய் பட்டேல் மூலம் தேவரை வேட்பாளராக களமிறக்கியது. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் சென்று நாமினேஷன் செய்யும் கடைசி நாளன்று 30 நிமிடம் இருக்கும்போது கலெக்டரிடம் தேவர் நாமினேஷன் தாக்கல் செய்தார். அந்நாளில் சேதுபதியை எதிர்ப்பது சாதாரணமானது அல்ல. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் தாலுகாக்கள் அடங்கியது. அன்று பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஓட்டு போட முடியும். அந்த பட்டாவை வழங்கியது சேதுபதியின் சமஸ்தானம். வடக்கே கோடிக்கும் லட்சத்திற்கும் அதிபதியாக உள்ள சேட்டுகள் எல்லாம் ராமேஸ்வரம் வந்து ஆலய வழிபாடு நடத்திவிட்டு சேதுபதி அரண்மனையாகிய ராமலிங்க விலாசத்திற்கு போய் சேதுபதியின் பாதம் தொட்டு சேது மகாராஜுக்கு நமஸ்காரம் என்று வணங்கினால்தார் இராமேஸ்வரம் யாத்திரை பூரணம் பெற்றதாக ஐதீகம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை, அனுகிரகத்தை பரம்பரையாக பெற்றவர் ராமநாதபுரம் ராஜா. அவரை எதிர்த்து தேர்தலில் நிற்பது என்பது நினைத்து பார்க்கவே நெஞ்சு நடுங்கும் ஒன்றாகும். சமஸ்தானத்திற்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தும் பட்டாதாரர்கள் சேதுபதியை எதிர்த்து எப்படி ஒட்டு போடுவார்கள்? எனவே தேவரின் தோல்வி உறுதி, சேதுபதியின் வெற்றி நிச்சயம் என்று ஜஸ்டிஸ் கட்சி நம்பியது. ராஜாவை எதிர்த்து தேர்தலில் நிற்கும் தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம், அரசியல் பற்றி பேசக்கூடாது என்று ஆங்கிலேய அரசு தடை செய்திருந்தது. தேவருடைய தந்தையார் உக்கிரபாண்டிய தேவர் சேதுபதிக்கு ஆதரவாக ஊராக போய், என் மகன் நமது ஜாதி தலைவரை எதிர்க்கிறான், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள், சேதுபதி மகாராஜாவுக்கு வாக்களித்து ஜாதி பெருமையை காப்பாற்றுங்கள், ராஜபக்தியை, ராஜவிசுவாசத்தை காட்டி என் மகனை தோற்கடியுங்கள் என்று தீவிர பிரச்சாரம் செய்தார். இவ்வளவுக்கும் பிறகு அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவினால் ராமநாதபுரம் ராஜா சேதுபதியை தோற்கடித்து பசும்பொன் தேவர் வெற்றி வாகை சூடினார். இந்த வெற்றியின் மூலம் தேவர் ஜாதியவாதி அல்ல, அனைத்து சமுதாய மக்களின் தேசிய தலைவர் என்று நிரூபணமாகிறார். 1946ஆம் ஆண்டு தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு பிறகு சட்டம் ரத்து செய்யப்படுவதில் முக்கிய பங்கு வகித்தார். தமிழ்நாடு தலித் குழுவான பள்ளர் சமூகத்தின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் இமானுவேல் சேகரன் கலந்து கொள்வதை முத்துராமலிங்க தேவர் எதிர்த்ததாக கூறப்பட்டது. பள்ளர்களுக்காக சேகரால் பேச முடியாது என்று தேவர் கூறினார். முதுகுளத்தூர் ரிசர்வ் தொகுதியின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பெருமாள் மட்டுமே பள்ளர் சமூகத்தின் ஒரே பிரதிநிதி என்று கூறினார். இந்த நிலையில் மறுநாள் பரமக்குடி ரயில் நிலையம் அருகே இமானுவேல் இறந்து கிடந்தார். தலித்த சமுதாயத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டவர் இமானுவேல். தமிழ்நாட்டின் கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1957ஆம் ஆண்டு ஜாதி வன்முறை பயங்கரமாக வெடித்தது. தமிழக அரசியல் சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அவரது பார்வர்ட் பிளாக் கட்சி உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாவட்டத்தில் பெரிய அளவில் வன்முறை வெடித்தது. இதன் விளைவாக ஏராளமான கொலைகள் நடந்தன, வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. இதையடுத்து பள்ளர் சமூகத்தின் மீதான தேவர் சமுதாயத்தினரின் தாக்குதல்கள் பரவியதாக கூறப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் வன்முறை வெடித்தது. உடனே முத்துராமலிங்கத்தேவர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் தேவரை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது மட்டுமின்றி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் தலித்துகள் செல்வதற்கு முத்துராமலிங்கத்தேவர் உதவியாக இருந்தார். மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துக்குள் தலித்துக்களை அழைத்து செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார். ஆனால் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு கிளம்பியது. என் சகோதரர்களான தலித் மக்கள் அம்மனை வழிபட்டு வீடு திரும்பும் வரை எனது மக்கள் அனைத்து வகையான பாதுகாப்புகளையும் வழங்குவார்கள் என்று முத்துராமலிங்கத்தேவர் கூறினார். இதையடுத்து ஆலய பிரவேசம் 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அமைதியான வழியில் நடந்தது.
கடந்த 1954ஆம் ஆண்டு மொழிவாரி பிரிவினையை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தமாக அடக்கியது. அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு வழக்கில் கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதிலிருந்து தப்பிக்க தலைமையராக இருந்தபோது சிறுவயதில் பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி காலமாகிவிட்டார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வருவார் என்பதால் அவரை கைது செய்ய புலனாய்வு போலீசார் கமுதியை முற்றுகையிட்டு காத்திருந்தனர். அப்போது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோற்றமிருந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே காணாமல் போய்விட்டார். அந்த பெரியவர் முத்துராமலிங்க தேவர் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. கடந்த 1962ஆம் ஆண்டு தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. எனவே மதுரை திருநகரில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்த முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி மரணமடைந்தார். அவர் மரணத்துக்கு பின்னர் தனது உடலை சொந்த ஊரான பசும்பொன்னில் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறியிருந்ததால் 30ஆம் தேதி பசும்பொன்னில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்க தேவர் பிறந்து மறைந்த அக்டோபர் 30ஆம் தேதியன்று ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தென் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா நாளடைவில் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் முக்கிய நிகழ்வாகவே மாறிப்போனது. தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றும் தேவரின் பிறந்த நாள் முக்கிய இடம் வகிக்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல் ஜெயலலிதா வரை முத்துராமலிங்க தேவருக்கு முக்கியத்துவம் அளித்து வந்தனர். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வைத்தார். அவரது சொந்த ஊரான பசும்பொன்னில் மறைந்த தலைவருக்கு கருணாநிதி நினைவிடம் கட்டினார். 1994இல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு 13.5 கிலோ தூய தங்க கவசத்தை வழங்கினார். இன்றும் தேவரின் நினைவு நாளில் அவருக்கு சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.